ஹாய் ஹலோ வெல்கம் நாமும் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது இலக்கிய சீரியல் தாங்க. இலக்கிய சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக், அஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைரவி, தாட்சாணி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே இவங்க நினச்சது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்படுறதா, இல்லை அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம கௌதம், அதுக்கப்புறம் இலக்கியா, ஜானகி இவங்க 3 பேரும் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருத்தப்படுறதா, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வருத்தப்பட்டு தான் ஆகணும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்க வேண்டியவங்க, இந்த வீட்டில் இருக்க வேண்டியவங்க அவங்க 3 பேர் தான். ஆனால் அந்த 3 பேரே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க. என்னடா இது வந்து கஷ்டம் மேலே கஷ்டத்தை வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருமே வந்து யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இந்த கார்த்திக் வந்து அவன் வந்து உன்னுடைய புள்ள இல்ல, அவன் கூட வந்து நீ வந்து எதுக்காக வந்து போற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போக சொன்னேன்னா, அப்படின்ற மாரியெல்லாம் வந்து ஜானகிய வந்து பார்த்து வந்து கேட்டுட்ருக்காங்க கார்த்திக் இருந்துட்டு. ஆனா ஜானகி இருந்து ஒரே வார்த்தை வந்து சொல்லிட்டாங்க. "என் புள்ள நீ இல்லடா. நீ வேற யாரோ என் புள்ளையே வந்து கிடையாது. என் புள்ள வந்து கௌதம் தான். நான் கௌதம் கூடயே வந்து போறேன். என் புள்ள இல்லாத வீட்ல வந்து நான் வந்து எப்படி இருப்பேன்?" அப்படின்ற மாரி வந்து நம்ம யாரு ஜானகியும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் வீட்டை விட்டு வந்து வெளியே போகிற தாயை வந்து என்ன சொல்லணும், இல்லைம்மா நீ வந்து வீட்டிலே இரு, நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து கைவிட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரியான எதனா ஒரு தன்னம்பிக்கை நம்பிக்கை எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் இந்த கார்த்திக் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வார்த்தை கேட்கல. கௌதமும் இலக்கியாவும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த துரத்தி அடித்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஜானகியும் வந்து நான் வந்து கௌதம் இருக்கிற இடத்துக்கே வந்து போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. அப்படி இருக்கும்போது போகிற தாயை வந்து நில்லுமா நீ வந்து போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை சொன்னாரா? கண்டிப்பாக வந்து சொல்லவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற கார்த்திக் வந்து எதுக்காக தான் இவ்வளோ வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. என்னைக்கா இருந்தாலும் வந்து நீ தாண்டா என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருந்த கார்த்திக் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து அண்ணனையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி அம்மா எல்லாரையுமே வந்து தூக்கி அடிச்சுட்டு அந்த வீட்டில் வந்து யாரோட நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நீ வந்து அந்த வீடு வந்து என் பேரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்க. கண்டிப்பாக வந்து உன்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. இது வந்து சொத்து எல்லாமே வந்து உன் பேருக்கு வந்தாலுமே வந்து கூட கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ வந்து ஒரு சதி இருக்குது. அது என்ன சதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் கார்த்திக். கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து சொத்து வந்து நானே கொடுக்கணும்னு தானே சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எப்படி வந்து சொத்தெல்லாம் வந்து உன் கைக்கு வந்து மாறுது, இது வந்து எனக்கு தெரியாமல் வந்து இதை வந்து பிளான் போட்டு வந்து வாங்கியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இதில் வந்து உனக்கு வந்து சேர வேண்டியது வந்து இல்லை, வேறு யாருக்கும் இந்த சொத்து மேலே வந்து ஆசை இருக்குது. அதனால் வந்து டக்குன்னு வந்து இதை வந்து உன் பேருக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து நான் இந்த சொத்தை வந்து இப்படி வந்து சாதாரணமாக வந்து விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து மொத்தமாக வந்து போய் சேரணுன்றது தான் வந்து எனக்கு ஆசை. அப்படின்ற மாதிரிலாம் கௌதம் வந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் என்ன பேசினாலும் வந்து கடைசியில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பருப்பும் வந்து வேலைக்கு ஆக போகிறதில்ல. வீட்டை விட்டு வெளியே போடா யோகே ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து துரத்துற மாதிரி வந்து நம்ம கார்த்திக் வந்து துரத்திட்டாருங்க. பாவங்க நம்ம கௌதம், இலக்கியா அது வீட்டை விட்டு வந்து போனவங்க ஜானகி அம்மாவும் வந்து கூடயே வந்துட்டாங்க. அது வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பிரச்சனை வந்து உண்டாகுதுங்க. என்னடா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பெரிய அப்படியே கலெக்டர் ஆஃபீஸ் மாரி வந்து இவங்க வந்து அப்படியே கலெக்டர் மாரி வந்து அப்படியே சீனை வந்து போடுறாங்க. என்னடா வந்து சீனை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வீட்டை விட்டு வந்து எல்லாருமே வந்து போயிட்டாங்க. போயிட்டுருக்காங்க. அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. "அம்மா நில்லும்மா, அண்ணா நில்லு, அண்ணி நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக் வந்து சொல்லல. ஆனா இந்த முந்திரி கொட்டை அஞ்சலி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சுண்டெலி அஞ்சலி இருந்துட்டு, "ஆ ஹலோ மேடம், கொஞ்சம் நில்லுங்க மேடம். என்ன மேடம் உங்களுக்கு வந்து பிரச்சனை? இப்போ வந்து எதுக்காக வந்து நீங்க வந்து இப்படி வந்து போயிட்டுருக்கீங்க? வீட்ல இருக்கிறத வந்து எதையும் வந்து எடுத்துக்காம தானே வந்து போணும். அந்த வீடே வந்து எங்களுது. எங்க வீட்லேருந்து வந்து திருடிக்கிட்டு வந்து போறீங்களா?" அப்படின்ற மாரி வந்து ஒரு திருட்டு பழிய வந்து போட்டுடலாம். இவங்கள வந்து சும்மா விடக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து யோசனை வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "இது என்னது போறதும் போறீங்க, அந்த நகையெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு வந்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு ஜானகி இருந்துட்டு சும்மாவா இருப்பாங்க? கண்டிப்பா வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. என் பையனவே நான் வந்து மதிக்காம வந்து வந்துட்டுருக்கேன். நீ யார்றீ வந்து எந்த பசங்கள வந்து நீ வந்து நகைய கழட்டி வை, அத கழட்டி வை, இத கழட்டி வைன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலார்ன்னு வந்து ஒரு கன்னத்திலே வந்து
புளீர்னு ஒன்று வச்சாங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அது மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். அந்த மாரியான ஒரு நிகழ்வு வந்து நம்ம இலக்கியா கையிலயோ, இல்ல வந்து ஜானகி கையிலயோ வந்து நடந்ததுன்னா, ரொம்பவே வந்து சந்தோஷப்படக்கூடிய ஆள் வந்து நானா தான் இருக்க போறேன். அதே மாரி வந்து கௌதம் வந்து இத வந்து சாதாரணமா வந்து விட போறதில்ல. கண்டிப்பா வந்து அவர் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து குடுக்க போறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சீ யூ. டாடா.